அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ப்ரிங் பூட் பற்றின இன்ட்ரொடக்ஷன்லாம் போட்டிருப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு லாகர் லெவல்ஸ் பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ லாகர் லெவல்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேசிக்காக பார்த்தோம் அப்படின்னா வான் எரர் ஃபேட்டல் அப்படின்னு இருக்குது. இந்த லாகர் லெவல் எதுக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு அப்ளிகேஷனில் இருக்கிற நம்மளுக்கு தேவையான ஸ்டேட்மெண்ட்டை வந்து லாக் பண்ணுறதுக்காக மெயினாக வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அது வந்து ஒரு என்விரான்மெண்ட்டுக்கும் இப்போ நம்ம QA UAT ப்ராட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு என்விரான்மெண்ட்டுக்குமே டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் லாகர்ஸ் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம லோக்கல் அப்படின்னு வரும்போது நம்ம டீபக்ல வச்சிருக்கலாம். ஏன்னா நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நம்ம டீபக்ல வந்து போட்டிருப்போம். ஆனால் இதே வந்து ஒரு ப்ரொடக்ஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதில் வந்து மோஸ்ட்டாக வந்து இன்ஃபோ இல்லைன்னா எரர் மோட்ல தான் வச்சிருப்போம். ஏன் அப்படின்னா எல்லா டீபக் ஸ்டேட்மெண்ட்ஸும் லாக் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நம்மளுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இம்பேக்டாக தான் இருக்கும். ஸோ மோஸ்ட்டாக வந்து ரெக்கமெண்டட் என்ன அப்படின்னா இன்ஃபோ இல்லைனா வந்து எரர் மோட்ல நம்ம வந்து வச்சிருப்போம். ஸோ இதில் லெவல்ஸ் ஆஃப் லாகிங் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆல்ன்றது எல்லாமே வான் எரர் ஃபேட்டல் டீபக் இன்ஃபோ எல்லாமே வந்துட்டு லாக் பண்ணும். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டீபக். ஸோ டீபக் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா மெயினாக வந்துட்டு இப்போ நம்ம ப்ராடக்டை மூவ் பண்ணுறோம் அப்படின்னா இருக்கிற இஷ்யூஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு எல்லாமே ஒரு அப்ளிகேஷனை டீபக் பண்ணி ரன் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம மூவ் பண்ணுவோம். ஸோ அப்படின்றப்போ நம்ம லோக்கலில் இருக்கும்போது நம்ம டீபக் வச்சுப்போம். ஸோ மெயினாக அதில் வந்து என்ன இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னா அது ஒரு அப்ளிகேஷனை டீபக் பண்ணுறதுக்கான ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம டீபக் மோடில் வச்சுருப்போம். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இன்ஃபோ. ஸோ இன்ஃபோ வந்து என்ன அப்படின்னா மெயினாக வந்துட்டு ஒரு அப்ளிகேஷன் வந்துட்டு இந்த மெத்தட்குள்ளே நாம் வந்து என்டர் ஆகிறோம் இல்லை இந்த மெத்தடோட அவுட்புட் வந்து இது அப்படி அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு வந்துட்டு அதாவது ஒரு அப்ளிகேஷனோட ப்ரோக்ரஸ் சொல்கிறதுக்காக நாம் வந்து இன்ஃபோ லெவல் லாகர் வந்துட்டு நாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ ட்ரேஸ் வந்துட்டு கொஞ்சம் லேட்டாக தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ட்ரேஸ் என்ன அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா டீபக்கோட இன்னும் டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணக்கூடியது தான் வந்துட்டு ட்ரேஸ் அப்படிங்கிறது. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வான் என்ன அப்படின்னா ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு ஈவெண்ட் வந்து நடந்துச்சு அப்படின்னா அதற்கான ஒரு வார்னிங் சைன் கொடுக்கறது தான் வந்துட்டு வான் அப்படிங்கிறது. ஆனால் இது வந்து அப்ளிகேஷனை வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டாப் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் அப்ளிகேஷன் வந்து ரன் ஆகிட்டு தான் இருக்கும். ஆனால் என்ன சொல்லும் அப்படின்னா ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு தரும். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எரர். ஸோ எரர் பார்த்தோம் அப்படின்னா வானோட கொஞ்சம் சீரியஸான ப்ராப்ளம் அப்படின்னா அதாவது ஒரு ப்ராப்ளம் நடந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நம்ம அதை வந்து அட்ரஸ் பண்ணி ஆகணும். ஸோ அந்த அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்காக ஸோ அதை நம்ம வந்துட்டு அந்த ப்ராப்ளமை சார்ட் அவுட் பண்ணி ஒர்க் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது. இதே ஃபேட்டல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு அப்ளிகேஷனே வந்து அபார்ட் பண்ணக்கூடியது அதாவது ஒரு சிவியர் எரர் அப்படின்றத டினோட் பண்ணுறது தான் வந்துட்டு ஃபேட்டல் அப்படிங்கிறது. ஸோ இப்போ லெவல்ஸ் ஆஃப் லாகிங் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஆஃப்ல வச்சோம் அப்படின்னா இதுல இருக்க எதுவுமே வந்துட்டு நம்மளுக்கு லாக் ஆகாது. இதே ஆல் வச்சோம் அப்படின்னா இங்க இருக்கிற லாகர் லெவல்ஸ் இருக்கு இல்லைங்களா வான் எரர் ஃபேட்டல் டீபக் இன்ஃபோ ட்ரேஸ் இது இல்லாம வந்துட்டு கஸ்டம் லெவல் லாகிங்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுவுமே வந்து சேர்த்து எல்லாமே வந்துட்டு லாக் ஆகும். ஸோ இப்போ நான் டீபக்ல வச்சேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஃபேட்டல் எரர் வான் இன்ஃபோ எல்லாமே எனக்கு வந்து லாக் ஆகும். இதே நம்ம இன்ஃபோல வச்சோம் அப்படின்னா இன்ஃபோ வான் எரர் ஃபேட்டல் அது மட்டும் எனக்கு லாக் ஆகும். ஸோ இது வந்து எப்படி அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபேட்டல்னா ஃபேட்டல் மட்டும் வரும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எரர்ல வச்சிங்க அப்படின்னா எரர் அண்ட் ஃபேட்டல் வந்துட்டு நம்மளுக்கு எரர் பிளஸ் ஃபேட்டல் வந்துட்டு நம்மளுக்கு லாக் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வான் வச்சோம் அப்படின்னா வான் பிளஸ் எரர் பிளஸ் ஃபேட்டல் வந்துட்டு நம்மளுக்கு லாக் ஆகும். ஸோ வான் பிளஸ் எரர் பிளஸ் ஃபேட்டல் நம்மளுக்கு லாக் ஆகும். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இன்ஃபோ. ஸோ இன்ஃபோக்கு வந்து இன்ஃபோ வான் எரர் ஃபேட்டல். அதே மாதிரி டீபக்குக்கு வச்சோம் அப்படின்னா டீபக் இன்ஃபோ வான் எரர் ஃபேட்டல். ஆல் அப்படின்னு வரும்போது கஸ்டமோட சேர்த்து எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு லாக் ஆகிறது தான் இந்த லாகர் லெவல். ஸோ இதுதான் வந்துட்டு பேசிக்காக வந்து நம்ம லாகர் லெவல்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.